ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் சாதத்துக்கு ஏற்ற ஒரு பொரியல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதுவும் இந்த பலாக்கொட்டையை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த பலாக்கொட்டையை வச்சு கறி சுவையில், அதாவது மட்டன் சுவையிலேயே ஒரு வறுவல் மாதிரி உள்ள ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி இந்த பலாக்கொட்டை வறுவல் செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 20 நம்பர் போல் பலாக்கொட்டை எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, 20 நம்பர் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய நாட்டு தக்காளி, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போது நம்ம பலாப்பழம் சாப்பிட்ட பிறகு பலாக்கொட்டைக்கு மேலே இருக்கிற விழுவிழுப்பான பாகத்தை எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிதமான தீயில் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த மேலே இருக்க தோலை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். தோல் வந்து கருகாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க தோலை ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். அது நல்லா அப்படியே கலண்டுட்டு வரும். நீங்கள் கையாலேயே அப்படி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா தோலையும் எடுத்துட்டு ரெடியாக வச்சுருக்கோம் பலாக்கொட்டையை. வறுத்த பலாக்கொட்டையை இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டின கொட்டையை ஒரு குக்கரில் போட்டு அது மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து 2 விசில் வச்சு நம்ம இறக்கலாம். கொட்டை வந்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் வேகலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இப்போது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு போட்டு தாளிக்க போகிறோம். அது வந்து பொரிஞ்சோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம 20 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை குழைய வேக விட்டுக்கலாம். இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம வேக வச்சுருக்க பலாக்கொட்டையை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த தண்ணிலாம் வற்றி வரும்போது நம்ம கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகும் கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம இறக்கும்போது மல்லித்தழை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். சுவையான பலாக்கொட்டை ஃப்ரை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை இந்த சீசன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.